திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புதத்வ ஜெயந்தி போதிராஜா விகாரிக்கு சொந்தமானது என கூறப்படும் காணியொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கு போலீசார் முயற்சிப்பதாக கூறி கடந்த நவம்பர் 16ஆம் தேதி முதல் பலாங்குடை கசப்பு தேரர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்ப்பு நடவடிக்கையொன்றை ஆரம்பித்தனர். எனினும் குறித்த காணியின் கடற்கரைக்கு அருகாமையில் உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தமை பின்னர் தெரியவந்தது. அந்த உணவகத்தை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியே இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கான பிரதான காரணம் என்பதும் பின்னர் உறுதியானது. இந்த சம்பவம் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் 11 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 9 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜராகாத இருவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜரான பலாங்குடை கசப்பு தேரர் மற்றும் ஸ்ரீ சம்புதத்வ ஜெயந்தி போதிராஜா விகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்சதிச தேரர் உள்ளிட்ட 4 தேரர்கள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கையுடன் தொடர்புடைய துளார குணதிலக திருகோணமலை ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரான தீபானி லியனகே உள்ளிட்ட 5 பேரையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது.